நாம் நேர உட்கார்ந்து இந்த ஓய்வு நாளை தந்த, ஓய்வு நாளிலே நம்மளை கூட்டி சேர்த்த கர்த்தருடைய ஆவியானவருக்கு நாம் இரு கரங்களையும் கூப்பி நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். இந்த நாள் ஒரு பரிசுத்தமான நாள். இந்த நாள் ஒரு ஆசீர்வாதமான நாள். இந்த நாளிலே பிதாவாகிய தேவன் தான் 6 நாள் படைத்த இந்த மண்ணுலகத்தையும் விண்ணுலகத்தையும் ஆசீர்வதித்த நாள். ஆகவே கரங்களை கூப்பி, நெஞ்சுக்கு நேராக கரங்களை கூப்பி நிமிர்ந்து நாம் சொல்லுகிற இந்த தியானத்தை, இந்த மந்திரத்தை நாம் மனசுக்குள்ளே சொல்லுவோம். இந்த நாளை தந்த பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நாங்கள் கோடா கோடி நன்றி சொல்லுகிறோம். இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலே ஆவியிலே பிதாவாகிய தேவனோடு சஞ்சரிப்பதற்கு, ஆராதிப்பதற்கு, எங்கள் மனசாட்சியை சுத்திகரித்து வழிபாடு செலுத்துகிறதற்கு, ஆராதனை செய்கிறதற்கு எங்களை வழிநடத்துகின்ற, இம்மட்டும் கொண்டு வந்து சேர்த்த பரிசுத்த ஆவியானவருக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாள் நான் ஆசீர்வதிக்கப்படுகிறதற்கு வாசல்கள் அனைத்தும் திறந்திருக்கிறது. இந்த ஓய்வு நாளிலே நீர் அன்று படைப்பு அனைத்தையும், இந்த மண்ணுலகத்தையும் ஏதேன் தோட்டத்தையும் ஆசீர்வதித்த கர்த்தர் என்னையும் என் குடும்பத்தையும் என்னை சார்ந்தவர்களையும் செல்வ செழிப்போடு, செல்வ வளத்தோடு நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தி கொண்டிருக்கிறேன். இதுவரைக்கு என்னை சகல நிறைவுகளோடும், உடல் ஆரோக்கியத்தோடும், மன நிம்மதியோடும் வழிநடத்தி கொண்டு வந்த பரிசுத்த ஆவியானவரே, என்னோடு துணையாக இருக்கின்ற துணையாளரே, என்னுடைய எல்லா மேடு பள்ளங்களிலும் என்னை கரம்பிடித்து வழிநடத்திய அன்பு இறைவா, நீர் என்னோடு இருந்து எனக்கு முன்னும் பின்னும், வலதும் இடதும் சுற்றிலும் எனக்கு காவலாக, வேலியாக இருந்து என்னை நீர்தான் வழிநடத்தி கொண்டு வருகிறேன். இம்மட்டும் வழிநடத்தி வந்த இறை ஆற்றலுக்கு, பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமைக்கு, தெய்வீக சக்திக்கு என்னுடைய ஆராதனையை, தொழுகையை நான் செலுத்துகிறேன். உம்மை தொழுது கொள்கிறதற்காக நீர் என்னை படைத்திருக்கிறேன். இந்த தொழுகையை நீர் ஆசீர்வதித்து எனக்கு முத்தி அளிக்கின்றேன், மீட்பளிக்கின்றேன். இந்த தொழுகை நாளிலே நான் உம்முடைய மீட்பையும், அந்த மீட்பினால் வரக்கூடிய சகல உன்னதங்களுக்குரிய அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும், ஆவியின் கனிகளையும், என் இதயமாகிய ஆன்மாவாகிய இந்த இன்பவனத்திலே, ஏதேன் தோட்டத்திலே ஆவியின் கனியாகிய ஜீவ விருட்சத்தின் கனியை, சகலவற்றையும் ஈர்க்கக்கூடிய, சகல மனிதரையும் என்னை நோக்கி ஈர்க்கக்கூடிய அந்த தெய்வீக ஆற்றல், அன்பு, அந்த சக்தி என்னை முழுவதுமாக வந்து நிரப்பிக் கொண்டிருக்கிறது. இந்த ஓய்வு நாளிலே உம்முடைய அன்பு என்னும் கனியால் நீர் என்னை நிறைக்கின்றேன். அமைதி என்னும் கனியினால் என்னை அலங்கரிக்கின்றேன். சாந்தம், விசுவாசம் போன்ற உம்முடைய கனிகளால் என்னை சிறப்பாக்குகின்றேன். என்னை ஒரு உயர்ந்த நிலைக்கு நீர் என்னை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்றேன். பொறுமை, சாந்தம், தன்னடக்கம் போன்ற அந்த உயர்ந்த பண்புகளால் என்னை அழகுபடுத்தி, என்னை ஆசீர்வதித்து, என்னோடு கூட நீர் இருந்து
சகலத்தையும் நீர் செய்து கொண்டிருக்கிறீர் என்பதை நான் உணர்ந்து உமக்கு நான் ஆராதனை செய்கிறேன். உம்மை நான் தொழுது கொள்ளுகிறேன். என் கண்களால் என் ஆன்மா உம்மை ஏற்றி போற்றுகிறது. என் ஆவி உம்மில் களி கூறுகிறது. நீர் செய்கிற ஒவ்வொரு நாளும் எனக்கு செய்கிற செயல்களை நான் நினைத்து இன்று நான் பூரிப்படைகிறேன். நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த கடந்த நாட்கள் முழுவதும் பல நன்மைகளால் என்னை அலங்கரித்து, செல்வ வளத்தால் என்னை ஆசீர்வதித்து, உடல் வலிமையும் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய துணிச்சலையும் பலத்தையும் ஆற்றலையும் தந்து நீர்தான் என்னை வழிநடத்தினீர் என்பதை நான் உணர்கிறேன். அதை உணர்ந்து நான் இப்பொழுது உம்மை ஆராதிக்கின்றேன். எனக்கு தாயாக இருந்து, தாயைப் போல் ஒரு தாய் ஒரு பிள்ளைக்கு செய்கிறது போல நீர் பரிசுத்த ஆவியானவரே எனக்கு தாயாக இருந்து சகலத்தையும், என்னுடைய எண்ணங்களை எல்லாம் விருப்பங்களை எல்லாம் நீர் அப்படியே நிறைவேற்றி கொண்டு வந்திருக்கிறீர் என்பதை நான் இப்பொழுது அறிந்து உணர்ந்து சிந்தித்து நான் உம்மை வழிபடுகிறேன். உமக்கு வழிபாடு செலுத்துகிறேன். என்னை மேன்மைப்படுத்தவும், என்னை உயர்த்தவும், என்னை ரட்சிக்கவும், என்னை ஆசீர்வதிக்கவும் பெரும் விலை கொடுத்து தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் விலைக்கரையமாக்கி என்னை மீட்டெடுத்த அன்பு இரட்சகரே இயேசுவே, உம்முடைய காயங்களை நான் முத்தம் செய்கிறேன். உம்முடைய காயங்களை நான் இப்பொழுது முத்தம் செய்து நான் உம்மை தொழுது கொள்கிறேன். உம்முடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தால் மரித்து கிடந்த என் ஆன்மாவை நீர் உயிர்ப்பித்தீரப்பா. கட்டப்பட்டிருந்த என்னுடைய ஆவியை நீர் பிசாசின் கட்டுகளை அவிழ்த்து கடவுளின் பிள்ளையாக கடவுளோடு உறவாடும்படி நீர் என்னை மீட்டெடுத்த இரட்சகர், என் இரட்சகரே, நான் உம்மை தொழுது கொள்கிறேன். அனைத்து செல்வ வளங்களையும் உன்னதங்களுக்குரிய ஆசீர்வாதங்களையும் இந்த ஓய்வு நாளிலே நீர் என்னை கொண்டு என் மீது பொழிந்து என்னை நிரப்பி என்னை உயர்ந்த ஸ்தானத்திற்கு ஒரு மதிப்புமிக்க மனிதனாக நான் பல நன்மைகளை செய்யவும், இதுவரைக்கு செய்த சகல நன்மைகளும் உபகாரங்களும் உம்முடைய அருள் ஆசீர்வாதத்தினால் நடந்து அதனுடைய பல நன்மைகளை நான் அனுபவித்து உம்மை நான் மகிழ்ச்சியோடு நன்றி சொல்லுகிறேன். தெய்வமே, இந்த நாளும் இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலே பரலோகத்தினுடைய நன்மைகளினால், உன்னதங்களுக்குரிய ஆசீர்வாதத்தினால், இந்த பூமிக்குரிய செல்வ வளத்தினால் நீர் என்னை ஆசீர்வதிக்க என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறேன். நான் எதை நோக்கி எதை நினைத்து வந்திருக்கிறேனோ அது எனக்கு இப்பொழுது அதுவும் என்னை நோக்கி என்னை நிரப்புவதற்காக இந்த நாளிலே என்னை சென்றடைகிறது. நான் நினைத்த காரியங்களை எல்லாம் நீர் வெற்றியாக நீர் செய்து முடிக்கிறீர். எனக்கு வெற்றியே தருவதற்காக நீர் என்னோடு இருந்து என்னை வழிநடத்துகிறீர். தோல்வியை காணாது வெற்றி மட்டும் என்னுடைய பிறப்புரிமையாகவும் செல்வ வளம் என்னுடைய உரிமையாகவும் இந்த உலகத்திலே மதிப்புமிக்க ஒரு வாழ்க்கையை நீர் எனக்கு உரிமையாக தந்து நீர் என்னோடு இருந்து வழிநடத்துகிறதை நான் நினைத்து இந்த நாளிலே நான் உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை தொழுது கொள்கிறேன். இந்த ஆராதனையிலே தொழுகையிலே நான் உம்மோடு உம்முடைய அன்பை நான் சுவைக்கிறேன் அப்பா. உம்முடைய அருளை நான் அதிகமாக என்ன செய்கிறேன், உணர்கிறேன். உம்மை தொழுகின்ற பொழுது எனக்கு ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். அந்த திறந்த வாசல் வழியாக மிகப்பெரிய அளவு கடந்த மதிப்புக்குரிய செல்வங்கள், ஆசீர்வாதங்கள் என்னை நிரப்பிக் கொண்டிருக்கிறதை நான் உணர்கிறேன். இறைவா, இந்த நாள் நான் உம்மை தொழுகிற இந்த நாளாக நீர் எனக்கு தந்ததற்காக நான் கோடி நன்றி சொல்லுகிறேன். இறை ஆற்றல், உம்முடைய வல்லமை,
பரிசுத்தாவின் ஞானஸ்நான நெருப்பு இந்த ஆராதனையிலே, தொழுகையிலே இன்னும் அதிகரிக்கட்டும், அதிகமாய் வந்து நிரப்பட்டும். நாங்கள் நினைத்து பார்க்க முடியாத செல்வ செழிப்பையும் ஆசீர்வாதத்தையும் நீர் தந்து ஆசீர்வதித்து நீர் எங்களை அனுப்ப சித்தமாக இருக்கிறீர் என்பதை உணர்ந்து, உம்முடைய சித்தம் என்னவென்று அறிந்து உம்முடைய சித்தத்தின்படி நடக்கவும் வாழவும் எங்களை ஆவியானவர் தாமே இந்த ஆராதனையிலே எங்களை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி உமது கரத்திலே என் ஆவி, என் ஆன்மா அனைத்தையும் ஒப்படைக்கிறேன். இனி எஞ்சியுள்ள காலங்கள், எதிர்காலங்கள் அனைத்தையும், வாழ்நாள் அனைத்தையும் உமது கரங்களிலே நாங்கள் என்ன செய்கிறோம்? ஒப்படைக்கிறோம். நீரே எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறீர் என்பதை உணர்ந்து சிந்தித்து, அன்னை மரியாதை போல நாங்கள் உம்முடைய வார்த்தையின்படி வாழ்கிறதற்கு எங்களுக்கு சக்தி அளிக்கிறார்கள். அவர் சொல்லுகிறபடி செய்யுங்கள் என்று அன்னை மரியாதை சொன்னது போல எங்களை படைத்தவர் எங்களுக்குள்ளே, உடலுக்குள்ளே இருக்கின்ற ஆவியாகிய நீர் சொல்லுகிறதை மட்டும் நாங்கள் கீழ்ப்படிந்து உமக்கு பணிந்து உம்முடைய வார்த்தையின் மீது விசுவாசம் வைத்து வாழ்வதற்கு ஆவியானவர் தாமே வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி இந்த ஆராதனை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். நல்ல தந்தையே, ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். நல்ல கரங்களை வைத்து சொல்லுவோமா? கவனிப்போம். நாம் தொடர்ச்சியாக மனிதன் என்றால் ஆவி, ஆன்மா, உடல். இந்த உடலை மட்டும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஆவியும் ஆன்மாவும் இன்னைக்கு பயன்படுத்தப்படாமல் அது அப்படியே என்ன செய்து கொண்டிருக்கிறது, நின்று கொண்டிருக்கிறது. பழமொழி ஆகமம், நீதிமொழிகள் 15வது அதிகாரம் 13வது வசனத்தை பார்க்கின்ற பொழுது, எப்பொழுது ஒரு மனிதன் தன்னுடைய ஆவியை என்ன செய்கிறான்? முறித்து போடுகிறான், தன்னுடைய ஆவியை மறிக்கை செய்கிறான் என்று சொன்னால், அங்கே சொல்லுகிறார், மன மகிழ்ச்சி முக மலர்ச்சியை தரும், மன துக்கமோ ஆவியை முறித்துவிடும். வாசிங்க பார்ப்போம். மன மகிழ்ச்சி முக மலர்ச்சியை தரும். நல்லா கவனிச்சுக்கோங்க. மன மகிழ்ச்சி, இந்த மனம் என்பது மகிழ்ச்சியாக இருந்தால் இது முகத்தில் ஒரு பிரகாசத்தை, வெளிச்சத்தை தரும். ஆகவே அகத்தின் அழகு முகத்திலே தெரியும் என்பார்கள். நான் கீழே வாசிப்போம் பார்ப்போம். மன துக்கத்திலே ஆவி முறிந்து போகும், செத்து போகும். நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த மன முறிவு, துக்கம், பெரும்பாலும் இதை பற்றி யாரும் என்ன செய்யறதெல்லாம் சிந்திக்கிறது. சின்ன விஷயத்துக்கும் நம்ம என்ன செய்யறோம்னா மனம் முறிச்சு போகுது, நம்முடைய முகம் வாடி போகிறது. எம்மாவு சீடர்கள் என்ன செஞ்சாங்கன்னா வாடி போய் போனார்கள். இயேசு அவர்களை வழிமறித்தார். சீடர்கள் வாடிய முகத்துடனே எம்மாவு சென்றார்கள். சீடர்கள் வாடிய முகத்துடனே எம்மாவு சென்றார்கள். இயேசுவோ வழிமறித்தார், இயேசுவோ வழிமறித்தார். இறைவாக்குகள் எடுத்து சொல்லி தெளிவாக்கினார். இறைவாக்குகள் எடுத்து சொல்லி தெளிவாக்கினான். மாலை நேரம் ஆகுது, பொழுது வந்து சாயுது, எங்களோடு தங்கும் என்றார்கள். மாலை நேரம் ஆகுது, பொழுது வந்து சாயுது, எங்களோடு தங்கும் என்றார்கள். பொழுது சாய்ந்த வேளையில் கல்வேர்கள் தாக்குவார், எங்களோடு தங்கும் என்றார்கள். பொழுது சாய்ந்த வேளையில் கல்வேர்கள் தாக்குவார், எங்களோடு தங்கும் என்றார்கள். மாலை நேரம் ஆகுது, பொழுது வந்து சாயுது, எங்களோடு தங்கும் என்றார்கள். அப்போ இயேசுவை சிலுவையில் அறைஞ்சுட்டாங்க, கொண்டு விட்டாங்க. அவர் என்ன செஞ்சிட்டாங்கன்னா கல்லறையில் என்ன செஞ்சிட்டாங்க? அடக்கம் செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த சீடர்கள் என்ன செய்கிறாங்கன்னா அப்படியே ஒரு பரமாக என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னா, ஒரு யதார்த்தமாக என்ன செய்கிறாங்கன்னா அப்படி பேசிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்களோட இயேசுவும் என்ன செய்கிறாருன்னா கூட நடந்து போகிறாரு. என்ன பேசிட்டு போகிறீங்க, உங்களுக்கு விஷயம் தெரியாத, நேரு ஊருக்கு புதுசா இந்த மாதிரி என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொன்னால், நல்ல மனுஷன், நல்லவர், நிறைய நன்மைகளை மனிதர்களுக்கு என்ன செய்தார்னா அள்ளி தந்தவர்.
அவரை என்ன செஞ்சு விட்டாங்கன்னா சிலுவையில் அடைஞ்சு என்ன செஞ்சிட்டாங்க, கொண்டு விட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப வருத்தத்தோடு வாடிய முகத்தோடு என்ன செய்கிறாங்கன்னா பேசிட்டு போகிறாங்க. அப்போ அங்கே இயேசு என்ன பண்ணுறாருன்னா, அவங்களுக்கு இந்த இறை வார்த்தைகள் தன்னை பற்றி வேதத்தில் என்ன சொல்லி இருக்கிறது, அடுத்து அவர் இந்த பூமியில் இருக்கும்போது அந்த 3 வருஷம் இவங்களோடு இருக்கும்போது என்ன அவங்களுக்கு உபதேசம் பண்ணார், என்ன பேசினார் என்பதெல்லாம் எடுத்து சொல்லி அவங்க அந்த அறிவு கண்ணை, அந்த அகக்கண்ணை என்ன செய்கிறாருன்னா திறக்கிறார். திறந்த உடனே தான் அவங்க யாரை பார்க்குறாங்கன்னா, அந்த வழிபோக்கனா வந்தவர் யாருன்னு சொன்னால் இயேசு என்பதை அவர்கள் அங்கே கண்டு கொண்டார்கள். கரங்களை தட்டி செய்வோம். அவரை அதில் என்ன அந்த இறை வார்த்தைகளை சொல்கிறாருன்னு சொன்னால், இந்த முறிந்த ஆவி, செத்துப்போன ஆவி, ஏற்கனவே முதல்ல சொன்னேன், ஆதாம் கீழ்ப்படியாமையினாலே பாவம் செய்தான், அதனால் அவனுடைய ஆவி செத்து போய்விட்டது. ஆவி செத்து போய் விட்ட உடனே இவனால் என்ன செய்ய முடியலைன்னா, அந்த இறைவனோடு படைத்தவரோடு தொடர்பு கொள்ள முடியாமல் போயிடுச்சு. அவருடைய கம்யூனிகேஷன் உறவு என்ன செஞ்சுச்சுன்னா அவன்கிட்ட துண்டிக்கப்பட்டது. அதனால் இறைவன் என்ன செஞ்சிட்டார்னா, அவனை அந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து, அந்த இன்பவனத்திலிருந்து அவனை துரத்தி விட்டார். அவன் என்ன ஆகிட்டான்னா, ஒரு கதிகலங்கி போய், இதுவரைக்கும் ஒரு கவலை என்னன்னு தெரியாமல், பயம் என்னன்னு தெரியாமல், பசினா என்னன்னு தெரியாமல், களைப்புனா என்னன்னு தெரியாமல், சோர்வுனா என்னன்னு தெரியாமல், அப்புறம் பாடுகள்னா என்னன்னு தெரியாமல், அந்த இறை ஆற்றலிலே நிறைந்து அந்த அன்பிலே மூழ்கி அந்த ஆவியானது இறைவனோடு என்ன செஞ்சிட்டு சொன்னால் எந்நேரத்திலும் உறவாடி கொண்டு, ஒரு பச்சை குழந்தை ஒரு தாயோடு எப்பொழுதும் என்ன செய்து கொண்டு இருப்பது போல, அந்த உஷ்ணத்தில் இருப்பது போல, அந்த அரவணைப்பில் இருப்பது போல, அந்த உஷ்ணத்திலே இருப்பது போல, அந்த இறை உஷ்ணத்திலே என்ன செய்து கொண்டிருந்தான். உயிர் என்பது ஒரு அனல். இந்த அனல் அவனுடைய என்ன செஞ்சிருந்துச்சுன்னா எப்பொழுது என்ன செய்து கொண்டிருந்தது, அவன் உடலிலே, அவனுடைய ஆவியிலே, ஆன்மாவிலே என்ன செஞ்சிருந்தா பிரகாசித்து, ஒரு ஒளி பிரகாசித்து கொண்டிருந்தது. ஒளி மிக்கவனாக முகமலர்ச்சியோடு பேர் ஆனந்தத்தோடு சந்தோஷத்தோடு இருந்தவன் இப்பொழுது அவனும் என்ன செய்கிறான், மனம் வருத்தத்திலே வாடி போய் பயந்து ஒளிந்து கொண்டு இருக்கிறான். இங்கே தான் இறைவன் என்ன செய்கிறாருன்னா அவனை பார்த்து கேட்குறாரு, ஆதாமே நீ எங்கே இருக்கிறார்? நான் இப்படி ஒரு மரத்தடியில் நெஞ்சிருக்கிறேன், இலைகளுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கிறேன். ஏன், எதுக்கு ஒளிஞ்சிருக்கிற? இதுவரைக்கும் என்கிட்ட முன்னால் சுதந்திரமாக இருந்த நீ, சந்தோஷமாக என்னோடு விளையாடிய நீ, நான் பேசுகிறதை கேட்க ஆனந்தப்பட்டு சந்தோஷப்பட்டு கலிவுறுந்த நீ இப்பொழுது ஏன் ஒளிந்திருக்கிறாய் என்று சொல்லும்போது, நான் பாவம் செய்து விட்டேன், உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நான் மீறிவிட்டேன். அப்போது நான் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன கனியை சாப்பிட்டாயா? ஆமாம், நீ கொடுத்த பெஞ்சாதி என்ன செய்து விட்டார். அந்த ஏவாள் என்ன செய்து விட்டால், இதை எனக்கு உண்ண கொடுத்து விட்டால் நான் உண்டு விட்டேன். அப்போ என்ன நடக்குன்னு சொன்னால், இறைவனோடு உள்ள தொடர்பு அங்கே முறிஞ்சு போயிடுச்சு. அப்புறம் ஆண்டவர் பார்க்குறாரு, இனி இந்த இன்பவனத்திலே, இந்த செழிப்பு நிறைந்த இடத்திலே நீ இருக்கிறது சரியல்ல, இது இன்னும் இந்த தோட்டம் என்ன செய்து விடும், கெட்டு போய்விடும் என்று சொல்லி அதை அவனை நினைச்சார்னா அதிலிருந்து அவனை வெளியேற்றுகிறான். அவனை வெளியே தள்ளி அந்த இடத்தை அந்த இன்பவனத்தை காவல் காக்கும்படி ஒரு தூதுவனை அவர் நினைச்சார்னா நிறுத்தி வைக்கிறார். அப்போ அந்த ஆவி இல்லாத ஒரு நிலை என்ன செய்யுதுன்னு சொன்னால், இறைவனோடு இன்னைக்கு பெரும்பாலும் கோயிலுக்கு போகிறாங்க, ஆலயத்துக்கு போகிறாங்க, புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகிறாங்க, மற்ற இந்த அந்த ஆலயங்கள்லாம் போய் என்ன செய்யலாம், வழிபாடெல்லாம் நடக்குது, பிரார்த்தனைகள்லாம் நடக்குது. ஆனால் அங்கே என்ன இல்லைன்னா, கடவுளுக்கும் மனிதனுக்கும் என்ன இல்லை, ஒரு உறவு தொடர்பு, ஒரு மத சடங்குகள், மத வழிபாடுகள் நடந்து கொண்டு. ஆனால் இங்கே மறுபடியும் மீண்டும் மனிதன் கீழ்ப்படியும் போது, இதைத்தான் அங்கே இயேசு என்ன செய்கிறார்னா, வேத வாக்கியங்கள் இப்படி சொல்லுகிறது. இந்த இயேசுவானவர் மரித்து அவர் ரத்தம் சிந்தி சிலுவை பிரிந்தும் அவர் கீழ்ப்படிந்து இறைவனுக்கு ஏற்புடையவராக, அவர் மனசை குளிர்விக்கிறவராக அவர் என்ன செய்வார், இந்த பூமியில் நடப்பார், வாழ்வார், அவர் பாடுபடுவார், அவர் ரத்தம் சிந்துவார், அவரை சிலுவையிலே அடிப்பார்கள் என்று வேதங்கள் எல்லாம் என்ன செய்கிறது, சொல்லுகிறதே. இதெல்லாம் அவர் கூட இருந்து உங்களுக்கு அறிவித்தாரே, இதெல்லாம் நீங்கள் என்ன செய்யலையா, உணரவில்லையான்னு சொல்லும்போது தான் அவருடைய கண் திறக்கப்படுகிறது, அவர்களுடைய ஆவி உயிர்ப்பிக்கப்படுகிறது. கைதிட்டுகளை பார்ப்போம். இதுக்கு பேர் தான் நற்செய்தி. ஏதோ உலகமெங்கும்
மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஒரு நல்ல செய்தியை கேட்கின்ற பொழுது ஒரு மனிதனுடைய ஆவி உயிர்ப்பிக்கப்படுகிறது. அதான் சொல்றாரு, நல்ல செய்தி, நற்செய்தி, பாசிட்டிவான செய்தி, பாசிட்டிவான விஷயங்களை பேசும்போது, பாசிட்டிவான விஷயங்களை நாம் கேட்கும்போது நம்முடைய ஆவி என்ன செய்யப்படுகிறது என்று சொன்னால் அனல் மூட்டப்பட்டு அது தீயென பற்றி எரிகிறது. அதனால தான் இறை வார்த்தை ஒரு நல்ல மருந்து. இறை வார்த்தை நம்முடைய ஆவியை உயிர்ப்பிக்கக்கூடிய உயிர் ஆற்றல் நிறைந்தது, சக்தி நிறைந்தது. அதனால இந்த நற்செய்தியை அறிவிக்கும் போது, நற்செய்தியை கேட்கும்போது ஒரு மனிதனுடைய ஆவியிலே என்ன செய்கிறான் என்று சொன்னால் பலன் அடைந்து அவன் ஒரு பிரகாசத்தை, ஒளிமயமான ஒரு தன்னை சுற்றி ஒரு ஒளிமயமான ஒரு சூழ்நிலை இருப்பதை, செல்வ செழிப்பு தன்னை நோக்கி அவனை நோக்கி வருகிறதை, இறைவன் தன்னோடு இருக்கிறார், இறைவன் தான் என்னை நடத்தி கொண்டு இருக்கிறார் என்கிற ஒரு உணர்வு வரும்போது அவன் பயம் நீங்கி, கவலை நீங்கி, அவன் சந்தோஷமாக அந்த ஆதி மனிதன் இறைவனோடு உறவாடுகின்ற பொழுது எப்படி முக வளர்ச்சியோடு, ஆரோக்கியத்தோடு, சுகத்தோடு, பலத்தோடு, அவன் விசுவாசத்தோடு இருந்தானோ, இதுபோல இந்த கடவுளுடைய அந்த கடவுளோடு உள்ள கம்யூனிகேஷன் என்ன செய்கிறது என்று சொன்னால் நம்மளை பிரகாசமான ஒரு எதிர்காலத்தை நமக்கு உருவாக்கி தருகிறது. அதனால தான் இங்கே சொல்கிறாரு, மனம் மகிழ்ச்சி முக மலர்ச்சியை தரும். அப்போ மனம் மகிழ்ச்சி எப்போ வரும்னு சொன்னால், கடவுள் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார், கடவுள் என்னை வாழ வைத்து கொண்டிருக்கிறார். மிகப்பெரிய அளவு கடந்த அளவற்ற செல்வ வளம் என் வாழ்க்கையை நிறைத்து கொண்டிருக்கிறது. ஒரு திறந்த வாசலை, ஒரு செல்வம் நிறைந்த ஒரு அருள் ஆசிரை இறைவன் என்ன செஞ்சிருக்கிறார்னு சொன்னால் எனக்கு திறந்தே வைத்திருக்கிறார். கைதைக்கு என்ன செய்யும் ஆண்டவர், என்ன செய்யும்? நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய, நான் விரும்புகிற காரியம் எனக்கு தூரத்தில் அல்ல, சமீபத்திலே இருக்கிறது. இதுதான் நீங்கள் என்ன செய்யணும் பார்க்குறது. உபாகமம் 30வது அதிகாரம் 14வது வசனத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், நீ எங்கேயோ வானத்துக்கு அங்கே கடந்து போய் வானத்துக்கு மேலே ஏறி நீ அதை போய் என்ன செய்யணும், அடையணும் அப்படிங்கிறது அல்ல. இல்லை, பாதாளத்துக்கு போய் பாதாளத்தில் கடல் கடந்து போய் நீ அதை தேடி சம்பாதிச்சு என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறதல்ல. அது சமீபமாயும் உன் பக்கத்திலேயும் அது உன் இருதயத்திலேயும் வாயிலே இருக்கிறது என்று சொல்வார். வாசிக்க பார்ப்போம். உபாகமம் 30:14. நீ அந்த வார்த்தையின்படியே செய்யும் பொருட்டு அது உனக்கு மிகவும் சமீபமாயும் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது. கைதிக்கு ஆண்டவர் என்ன செய்வோம்? எங்கே இருக்கு ஆசீர்வாதம் என்பது, செல்வ செழிப்பு என்பது, ஒரு வளமிக்க வாழ்க்கை என்பது, ஆனந்தமான சந்தோஷமான வாழ்க்கை என்பது எங்கே இருக்கிறது என்று சொன்னால் அந்த வார்த்தையிலே இருக்கிறது. அந்த வார்த்தை உன் சமீபமாக இருக்கிறது, உன் பக்கத்திலே இருக்கிறது, உன் இருதயத்திலே இருக்கிறது. அந்த வார்த்தையை நம்மளை வழிநடத்துகின்ற ஆவியானவர் என்ன செய்கிறார் சொன்னால் நம்முடைய வாயிலே வைக்கிறார். அதனால தான் நான் பேசவில்லை, அவர் பேசுகிறார். இயேசு சொல்லும்போது எங்கேயோ ஒரு ஜெபம் பண்ணி பரலோகத்திலிருந்து என்ன செய்து அவருக்கு இறங்கி வருதில்லை. அவருக்குள்ளே நான் பேசலை, எனக்குள்ள என் தந்தை என்ன செய்கிறார் இருக்கிறார், அவர் பேசுகிறார். என் ஆவி என் தந்தையோடு என்ன செய்து கொண்டு இருக்கிறது, நானும் அவர் ஒன்றாக இருக்கிறோம். ஆவியில் தான் என்ன செய்ய முடியும்னா அவரோட என்ன செய்ய முடியும், கலந்து உறவாட முடியும், அவர் பேசுறது கேட்க முடியும். இன்னைக்கு ஏன் இன்னைக்கு கடவுள் பேசுறது கேட்க முடியாது, தெய்வ சத்தம் கேட்க முடியலன்னா ஆவி செத்து கிடக்கிறது, ஆவி முறிந்து கிடக்கிறது, கவலையினால் முறிந்து கிடக்கிறது, பயத்தினால் முறிந்து கிடக்கிறது, சந்தேகத்தினால் அவிவிசுவாசத்தினால் முறிந்து கிடக்கிறது, கோபத்தினால் முறிந்து கிடக்கிறது, பொறாமையினால் முறிந்து கிடக்கிறது. அதனால் இன்னொரு வசனத்தை வாசிக்க பார்ப்போம். அதே நீதிமொழிகள் 17வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்க பார்ப்போம். மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம், அதாவது நல்ல மருந்து. முறிந்த ஆவி முறிஞ்சு போச்சுன்னா அந்த எலும்புகளும் என்ன செஞ்சு போகுமா, காய்ச்சி போகுமா, உலர்ந்து போகுமா, எலும்புகளும் உருகி போகுமா. மனமகிழ்ச்சி நல்ல மருந்துங்க, இது நம்ம டாக்டர் சொன்ன மருந்துங்க. மனமகிழ்ச்சி நல்ல மருந்துங்க, இது நம்ம டாக்டர் சொன்ன மருந்துங்க. இந்த மருந்திலும் தீராத நோய்கள், இந்த மருந்தில் நிச்சயம் தீருங்க.
மருந்திலும் தீராத நோய்கள், இந்த மருந்தில நிச்சயம் தீருங்க. மன மகிழ்ச்சி நல்ல மருந்துங்க, இது நம்ம டாக்டர் சொன்ன மருந்துங்க. மன மகிழ்ச்சி நல்ல மருந்துங்க, இது நம்ம டாக்டர் சொன்ன மருந்துங்க. மனமுறிவு பேய்கள் வர வழி திறக்குதுங்க, மனக்கவலை மனுஷ உடல வாட்டி போடுதுங்க. மனமுறிவு பேய்கள் வர வழி திறக்குதுங்க, மனக்கவலை மனுஷ உடல வாட்டி போடுதுங்க. மனதார மன்னிச்சிடுங்க, உங்க மாறாவ மதுரமாக்குங்க. மனதார மன்னிச்சிடுங்க, உங்க மாறாவ மதுரமாக்குங்க. மனமகிழ்ச்சி நல்ல மருந்துங்க, இது நம்ம டாக்டர் சொன்ன மருந்துங்க. மனமகிழ்ச்சி நல்ல மருந்துங்க, இது நம்ம டாக்டர் சொன்ன மருந்துங்க. பிரைஸ் தி லார்ட். இப்போ நீங்கள் நல்லா கவனிக்கணும். ஆன்மீக வாழ்க்கை என்றால், ஆவிக்குரிய வாழ்க்கை என்னன்னு சொன்னால், கடவுள் தான் என்னை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். இறை ஆற்றல் சக்தி என்னை ஒரு மிகப்பெரிய செல்வ வளத்தை நோக்கி என்ன செய்து கொண்டிருக்கிறது, என்னை வழிநடத்தி கொண்டிருக்கிறது. உன்னதங்களுக்குரிய ஆசீர்வாதத்தை எனக்குள்ளே என்ன செய்து, அன்பு என்னும் ஒரு சக்தி வாய்ந்த காந்த ஆற்றல் எனக்குள்ளே இருக்கிறது. இந்த அன்பினால், இந்த காந்த ஆற்றலினால் நான் எல்லோரையும் என் பக்கம் ஈர்த்துக் கொள்வேன். கைதிக்கு நிச்சயம். இந்த ஆன்மா என்கிற இந்த ஏதேன் தோட்டத்திலே, இந்த இன்பவனத்திலே இப்படிப்பட்ட ஒரு ஜீவ விருட்சத்தின் கனியை இறைவன் அங்கே நட்டி வச்சிட்டார். ஏதேன் தோட்டம் உடனே எல்லாரும் இணைஞ்சிருக்கிறாங்க, எங்கேயோ ஒரு தோட்டத்தை தனியாக அணிஞ்சிருக்கிற ஒரு தீவு மாதிரி உண்டாக்கி வச்சிருக்கிறாருன்னு பேசிக்கிட்டு நினச்சிக்கிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த ஏதேன் தோட்ட இன்பவனத்தை எங்கே வச்சிட்டாரு சொன்னால், இந்த ஆன்மா என்கிற ஆவி, ஆன்மா, உடல். உடலை பற்றி எல்லாருக்கும் நல்லா தெரியும். அப்போது இந்த ஆன்மாங்கிறது இறைவனோடு கலிகுருவாங்க. மரியாதை சொல்லுவேன், என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகிற, வழிபடக்கூடியது, அவரை தொழுது கொள்ளக்கூடிய, ஆராதிக்கக்கூடியது. ஜெபம் என்பதே என்னென்னா, திருட்டு போயவ கொள்ளையடிக்க போகும்போது, களவாங்க போகும்போது என்ன செய்வானா, கடவுளே எவனும் பார்த்துடக்கூடாது, எல்லாமே என்னை பார்த்துடக்கூடாது, வீட்டில் என்ன செய்ய போகிறேன், களவாங்க போகிறேன். அதனால் அவங்க கண்ணை மூடி, அவங்க கண்ணு தெரியாமல் என்ன செய்யட்டும், வீட்டுக்குள்ளே புருஷன் முன்னாடி இருக்கட்டும், நாங்கள் அதை எடுத்துகிட்டு போகிறது வரைக்கும் இவங்க கண் பார்வை என்ன செய்யக்கூடாது. களவாங்க போகிறவன் என்ன செய்வானா, ஜெபம் பண்ணுவான். பரீட்சையில் போகிறவன் என்ன செய்வானா, ஆண்டவரே பாஸ் பண்ணிடணும். இன்றைக்கி எக்ஸாம் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா பாசிட்டிவ் மாதிரி என்ன செய்வாங்கன்னா, பிள்ளைகள் பாஸ் ஆகிறதுக்காக என்ன செய்வாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க, இது தப்பு கிடையாது, அதை நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த தொழுகைக்கும் ப்ரேயருக்கும் உள்ளது. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அவன் ஒரு வேலையை தேடி போகும்போது, இறைவா எப்படியாவது எனக்கு என்ன செய்யணும், ஒரு வேலை கிடைச்சிடணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்வோன்னா ஜெபம் பண்ண போவோம். ஆனால் ஒரு ஆன்மீகவாதி, ஒரு ஆவிக்குரிய பிள்ளை, இறைவன் தன்னை வழிநடத்தி கொண்டிருக்கிறார், இறைவன் தான் எனக்கு அளப்பரிய செல்வத்தை என்னை நோக்கி என்ன செய்கிற ஈர்த்து கொண்டிருக்கிறார், மிகப்பெரிய செல்வ வளத்தை நான் என்ன செய்கிறேன், என்னை நோக்கி ஈர்த்து கொண்டிருக்கிறேன், எனக்கு ஒரு திறந்த வாசல் இருக்கிறது என்று சொல்லுகிறவன், இந்த ஞானம் அடைந்தவன் என்ன செய்வானா, இறைவனுடைய சந்நிதிக்கு எதிர்க்கு வருவான்னு சொன்னால் அவரை தொழுது கொள்வதற்காக வருகிறார். கைதிட்டுக்கலாம் பார்ப்போம். அதனால் இன்றைக்கி ஆலயங்களிலே இந்த ஆவி செத்து கிடக்கிறதுனால எல்லாரும் என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா, ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. எங்களை காப்பாற்ற ஆண்டவரே, நோயில் செத்துக்கிடக்கூடாது, நான் போகும்போது ஏதாவது விழுந்து ஆக்சிடென்ட் ஆகி ஏதாவது எனக்கு ஆபத்து விழுத்து நெஞ்சிடக்கூடாது. அவ்வளவு பயம். ஜெபம்னாலே என்னென்னு சொன்னால், பயத்தில் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. எனக்கு அது வரக்கூடாது, இது வரக்கூடாது, ஆண்டவரே என்னை காப்பாற்றிடும், ஆண்டவரே நான் இன்னைக்கு கிளம்பி போகிறேன், போகும்போது எனக்கு எதுவும் நடந்துடக்கூடாது, அது எனக்கு சுகம் நல்ல சுகத்தை தரும், சுகம் இல்லாமல் போயிடக்கூடாது. இவன் என்ன செய்வான்னா, இந்த நெகட்டிவ் தாட்ஸ் ப்ரேயர்னாலே என்னன்னு சொன்னால், நம்ம வாழ்க்கையில் யாரும் கண்டுபிடி, நம்மளை பார்த்துடக்கூடாது, தெரிஞ்சிடக்கூடாது, அது செய்யக்கூடாது, அது ஆயிடக்கூடாது, இது ஆயிடக்கூடாது, நான் போகிறேன் மழை பெஞ்சிடக்கூடாது, வீடு கட்டிகிட்டு இருப்பேன், இவன் பூசிகிட்டு இருப்பான், ஆண்டவரை இன்றைக்கி மழை பெஞ்சிடக்கூடாது, மழை பெஞ்சா என்ன செய்யக்கூடாது, இந்த வீடு பூசினதெல்லாம் என்ன செய்கிறோம். இன்னொருத்தன் சொல்லுவான், ஆண்டவரே எனக்கு தண்ணி இல்லை, விவசாயம் நான் என்ன செஞ்சிருக்கிற தோட்டத்தில் பயிர் வச்சுருக்கிற மழை வேணும்பா.
ஒவ்வொருத்தருடைய ஜெபத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் நேர் புதுருக்கமாக இருக்கும். ஆனால் இந்த கடவுள் என்னை வழிநடத்து, கடவுளோடு நான் இருக்கிறேன், கடவுள் என்னோடு இருக்கிறார், கடவுள் தான் எனக்கு எல்லாவற்றையும் செய்து கொண்டு இருக்கிறார், மிகப்பெரிய பாதுகாப்பை நீடிய ஆயுளை எனக்கு தந்து, எனக்கு செல்வ வளத்தை தந்து, உடல் பலத்தையும் மன மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் மன வலிமையும் தந்து அவர் என்ன செய்து கொண்டு இருக்கிறார், வழிநடத்தி கொண்டு இருக்கிறாருங்கிறவன் அவர் என்ன செய்வார்னா தொழுது கொள்ள போவோம். இதைத்தான் ரோமேயர்கள் திருமுகத்தில் 10ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 6லேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அங்கே நீங்கள் 6லேருந்து வேண்டாம், நீங்கள் 9லேருந்து பாருங்க பார்ப்போம். ரோமேயர் 10ஆவது அதிகாரம் 9, 10 என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய், நீ முத்தி அடைவாய், நீதி உண்டாக. இருதயத்திலே விசுவாசிக்க வேண்டும், ரட்சிப்பு உண்டாக. வாயினாலே அறிக்கை பண்ண வேண்டும். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. கடவுள் சொல்லுகிறார், யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசம், இந்து கிறிஸ்டின் முஸ்லிம் யூதன் அவன் இவன் எதுவுமே வித்தியாசம் கிடையாது. எல்லோருக்கும் கடவுளானவர் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்யம் பண்ணுகிறார் என்று இருக்கிறது. நல்லா கவனிச்சுக்கோங்க. தன்னை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும், அவன் இந்துவாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவனாக இருந்தாலும் சரி, முஸ்லீமாக இருந்தாலும் சரி, கருப்பனாக இருந்தாலும் சரி, சிவப்பனாக இருந்தாலும் சரி, அவன் யாராக இருந்தாலும் சரி, தொழுது கொள்கிற அனைவருக்கும் ஐஸ்வர்யத்தை, செல்வ வளத்தை, உன்னதங்களுக்குரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் என்று அங்கே அறிய வேண்டும். கைதிட்டுகளை பார்ப்போம். நல்லா கரங்களை தட்டி நிச்சயம். இவ்வளவுதான். நீ கடவுளுடைய சமூகத்தில் வந்து அவரை வணங்க வந்திருக்கிறேன், ஆன்மா நான்மை தொழுது கொள்ள வந்திருக்கிறேன், உண்மை வழிபட வந்திருக்கிறேன். அங்கே வரும்போது எப்படி வரணும்னு சொன்னால் முக மலர்ச்சியோடு வரணும், சிரித்த முகத்தோடு வரணும். நம்ம பார்த்துருப்போம்ல, பிள்ளைகள் நம்மளை பார்த்த உடனே அவங்களுக்கு என்ன வரணும்? சந்தோஷம், மகிழ்ச்சி வரணும். இப்போ கடவுள்கிட்ட வரும்போது கவலையோடு வரக்கூடாது, ஆவி முறிச்சு வரக்கூடாது, மன வருத்தத்தோடு வரக்கூடாது. அதனால தான் மனமுறிவு பேய்கள் வர வழி திறக்குது. இன்னொன்று நீங்கள் வாசிக்க பார்ப்போம். அது நீதிமொழிகள் 18வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. மனுஷனுடைய ஆவி அவன் பலவீனம். நல்லா கவனிச்சுக்கோ. இந்த ஆவி உயிரோடு இருக்கும்னா, ஆவி இறைவனோடு சஞ்சரிக்கும்னா, ஆவிக்குரிய அந்த வாழ்வை ஆவியை நம்ம உபயோகத்தில் வச்சிருப்போம்னு சொன்னால் நம்முடைய எல்லா பலகீனத்தையும், வேதனையும், கஷ்டங்களையும், பாடுகளையும் தாங்கும். ஆவியோ நல்லா மாடி வாசி பார்ப்போம். மனுஷனுடைய ஆவி அவன் பலகீனத்தை தாங்கும். முறிந்த ஆவி யாரால் காப்பாற்ற முடியும்? அவனை காப்பாற்றவே முடியாது, அவனை குலைக்கவே முடியாது. ஆனால் ஒரு மனுஷனுடைய ஆவி அது அவனுடைய எல்லா பலகீனத்தையும், எல்லா பாடுகளையும், வேதனைகளையும், கஷ்டங்களையும் தாங்கக்கூடிய இறை ஆற்றலாக, இறை அருவியாக இந்த உடலுக்குள்ளே தன் ஆவியை கொடுத்திருக்கிறார். இதை இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும்? உணரணும். இந்த உயிர் என்பது, இந்த ஆவி என்பது அது விண்ணகத்திலிருந்து வந்தது, இறைவனிடத்திலிருந்து வந்தது, அவருடைய உயிர் மூச்சு. இந்த ஆவியை நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் எப்பொழுதும் அனல் மூடிட்டே இருக்கணும். இந்த ஆவிக்கு வேலை கொடுத்துட்டே இருக்கணும். இறைவனோடு நம்ம இணைஞ்சிருக்கிறோம்னா எப்படி? இறைவா, எனக்கு எவ்வளோ பெரிய வெள்ளத்தை இணைஞ்சிருக்கிறீரு, ஆற்றலை, வல்லமையை, சக்தியை கொடுத்துருக்கிறீரு, எவ்வளோ பெரிய விசுவாசம் என்கிற அந்த கனியும் வரமும் சகலத்தை இல்லாத இருக்க வைக்கக்கூடியது, நடக்க வைக்கக்கூடியது, அறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் எல்லாம் படைக்கக்கூடிய ஒரு மாபெரும் சக்தி வாய்ந்த ஒரு சக்தியை என்ன செஞ்சிருக்கிற இறை ஆற்றல் சக்தி என்ன செய்து கொண்டு இருக்கிறது. இப்படி ஒரு மனிதன் தன்னுடைய ஆவியில், இந்த ஆன்மாவில் இவன் என்ன செஞ்சுருக்குன்னு சொன்னால் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி என்ன செஞ்சுருக்குன்னா இப்படி உட்கார்ந்து தியானத்தின் மூலமாக, தவத்தின் மூலமாக, தொழுகையின் மூலமாக அந்த இறைவனுக்கும் எனக்கு என்ன இருக்கிறது, இறைவன் எனக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, எவ்வளோ பெரிய
ஆற்றலை கொடுத்துட்டு இருக்கிறாரு. எவ்வளோ பெரிய செல்வ வளம் என்ன செஞ்சிருக்கு, எனக்கு திறந்து வச்சிருக்கு. இந்த 6 நாள் படைச்சிட்டு 7வது நாள் கடவுளுடைய இது என்னன்னு சொன்னால் ஆசீர்வதிப்பு. அப்போ தொழுகைக்கு வரும்போது நம்ம என்ன செய்கிறோன்னா, அதாவது நீ கருப்பனாக இருந்தாலும் சரி, சிவப்பனார் யூதனாக இருந்தாலும் சரி, நீ யாராக இருந்தாலும் சரி, அவரை தொழுது கொள்கிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பத்தை, செழிப்பை, ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். கைதுக்கு பார்ப்போம். அப்போ ஞாயிற்றுக்கிழமைங்கிறது, தொழுகைங்கிறது ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கிடையாது. ஒவ்வொரு நாளும் அந்த இறைவனுடைய இதை என்ன செய்யணும்னா நம்ம உணர்ந்து நம்முடைய இதில் ஆவியில் என்ன செய்யணும்னா அவரை தொழுது கொள்ளது. என் ஆவி உண்மை என்ன செய்கிறது, முத்தம் செய்கிறது. என் ஆவியில் நான் உண்மை என்ன செய்கிறேன், தொழுது கொள்ளுகிறேன். என் ஆராதனைக்குரியவரே, தொழுகைக்குரியவரே, விண்ணுலகத்துக்கும் மண்ணுலகத்துக்கு ராஜாதி ராஜாவே, ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவே, தேவர்களுக்கெல்லாம் தெய்வமே, நான் உண்மை என்ன செய்கிறேன், அன்பு செய்கிறேன், உண்மை தொழுது கொள்ளுகிறேன். என் முழு மனதோடும் முழு வலிமையோடும் முழு ஆற்றலோடும் நான் உண்மை என்ன செய்கிறேன். இப்படி கொஞ்சம் கூட என்ன வரக்கூடாதுன்னு சொன்னால், ஆன்மீகவாதின்னு சொன்னால், ஆவிக்குரியன்னு சொன்னால் அவனுக்கு பயமாக வரக்கூடாது. புனிதர்களுடைய வாழ்க்கை வரலாறு எடுத்து பாருங்க. எந்த புனிதர்களுக்குள்ளே என்ன கிடையாதுன்னு சொன்னால் எந்த ஒரு பயமோ கவலையோ செத்துக்கிறோம். ஏன்னா இவர் இங்கே ஆவி, இந்த ஆவி என்ன செஞ்சுருக்குன்னா அந்த உடலை என்ன செஞ்சுட்டு இருக்கு, புதுப்பித்து கொண்டு இருக்கிறது, உடலுக்கு சக்தி அளித்து கொண்டு இருக்கிறது, இந்த உடலுக்கு உயிரோட்டத்தை கொடுத்து கொண்டு இருக்குது. அதெல்லாம் போன வாரத்தில் சொன்னேன். புனிதர்களை அடித்து அவங்க ரத்தத்தெல்லாம் சிந்தும்போது நமக்கு ரத்தமெல்லாம் போயிட்டுன்னா செதுக்கிடுவோம். ஆனால் அவங்க ரத்தமெல்லாம் போனாலும் அவங்கள கொதிக்கிற எண்ணெயிலேயோ காலவாசல்லையோ போட்டு அவங்களை சித்திரவதைப்படுத்தினாலும், சாப்பாடு கொடுக்காம ரூமுக்கு அடைச்சி போட்டிருந்தாலும், இந்த உயிர், இந்த ஜீவன் இந்த உடலுக்கு ஆற்றலை, சக்தியை, உயிரை கொடுத்து கொண்டு இருக்கிறது. இப்போ நமக்கு மாம்சத்தினுடைய உயிர் ரத்தத்தில் இருக்குது. இந்த ரத்தம் போயிடுச்சுன்னா அந்த மாம்சம் நினைஞ்சிடும், செத்து போயிடும். ஆனால் அந்த ஆவி நமக்குள் இருக்கும்போது, இந்த உயிர் இறைவன் தந்த அந்த ஆவி உயிர் நமக்குள் இருக்கும்போது, இந்த உடலில் இருக்கக்கூடிய எல்லா ரத்தமும் போனாலும் சரி. அதனால தான் சொல்லுவோம், மனுஷனுடைய ஆவி, அந்த இதில் சொல்லுவார், மனுஷனுடைய ஆவி அவன் பலவீனத்தை என்ன செய்கிறது, தாங்குகிறது. அவன் கஷ்டத்தை அதை என்ன செய்கிறது, தாங்குகிறது. அவன் உடலில் இருக்கக்கூடிய சக்தி இழந்து போனாலும் இந்த உடலுக்கு சக்தி அளித்து அவனை நடப்பதற்கு, அவன் இன்னும் பெரிய விஷயங்களை செய்வதற்கு, அவன் எதிர்பார்க்கிற நன்மையான காரியங்களை அவன் ஈர்க்கிறதற்கு, அவன் செல்வ வளத்தை ஈர்க்கிறதற்கு இந்த ஆவி அவனுக்கு எவ்வளோ என்ன செஞ்சிருக்குன்னு சொன்னால் வேலை செய்யுது. இப்படி இந்த ஆவியை என்ன செய்யணும், பயன்படுத்தி மிகப்பெரிய செல்வ வளம், ஆசீர்வாதம் என்னை நோக்கி என்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது. அதை அடைகிறதற்கு நான் தகுதியுள்ளவனாக அதை நல்ல முறைகளை பண்படுத்தி இறைவனுடைய விருப்பத்திற்கு, சந்தோஷத்திற்கு ஏற்றால் போல் பயன்படுத்தி நான் இந்த பூமியில் என்ன செய்வேன், செல்வ வளத்தோடும் பணம் என்கிறதான இந்த அபூர்வ இந்த ஆற்றலை, சக்தியை பயன்படுத்தி பல நன்மைகளை செய்து, தான தர்மங்களை செய்து நான் என் ஆவியில் என்ன செய்வேன், ஆனந்தமாய் மகிழ்ச்சியாக இருப்பேன். இப்படி நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை, ஆன்மீக வாழ்க்கையை நம்ம என்ன செய்யணும், கொண்டு போகணும். சும்மா ஆராதனைக்கு போகிறேன், ஜெபத்துக்கு போகிறேன்ட்டு கவலையோடையும் பயத்தோடையும், இப்படி ஆகிப்போச்சு, இப்படி நஷ்டமாகி போச்சு, கீழே விழுந்துட்டேனே, ஐயோ அடிபட்டுச்சு, இப்படி நம்ம என்ன செஞ்சுருக்கிறோன்னா நெகட்டிவான விஷயங்களே பேசியிருக்கிறோம். வலிக்கு என்ன ஆக போதோ, ஏதாவது போகுது, டாக்டர் வேறு நினைச்சுட்டான், அதை சொல்லிவிட்டான், இதை சொல்லிவிட்டான், இது கஷ்டம்னு சொல்லிட்டாங்க, இது ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது, இது கொஞ்சம் தேர்றது கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிட்டாங்க, பேசிட்டாங்க. இப்படி சொல்லிட்டு நம்ம இந்த வருத்தத்திலேயே அலையுதோம், கவலையோடையே அலையுதோம், பயத்தோடையே அலையுதோம். அதனால தான் சொல்கிறாரு, மன முறிவை உண்டாக்கும், மன துயரம் எலும்புகளை வற்றச் செய்துவிடும். இன்னைக்கு இருக்கிற உன்னுடைய பலத்தை எல்லாம் சாத்தான் என்ன செய்கிறான், எப்படி உன்னிருந்து வெளியேற்றுறான். இந்த கவலையினால, இந்த மன முறிவுனால, இந்த பயத்தினால, இதெல்லாம் நமக்கு இன்றைக்கி தவறாக பாவமாக தெரியல. இதெல்லாம் நம்ம சர்வ சாதாரணமாக என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், ரொம்ப ஈஸியாக என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், கொஞ்சம் கூட யோசிக்காமல் சிந்திக்காமல் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், கவலைப்படுறதெல்லாம் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், ரொம்ப பிரில்லியண்டாக இருக்கிறோம், பயப்படுறதெல்லாம் பிரில்லியண்டாக இருக்கிறோம். இன்னும் பொறாமையில், பொறாமை என்ன செய்யணும், எலும்புரிக்குன்னு சொல்கிறார். பொறாமையோ எலும்புகளையும் என்ன செய்யும், வற்ற செய்யும், உருக்கிவிடும். அதனால் இன்றைக்கி நம்ம ரொம்ப கவலை வரும்போது சொல்லுவாங்க, என் ஆள் பாவம் நல்லா இருந்தால், ஆள் எப்படி நல்லா என்ன செஞ்சா, உடல் கட்டு நல்ல ஜம்முன்னு இருந்தா, இப்போ ஆள் என்ன செஞ்சிட்டா, உருகி மெலிஞ்சிக்கிட்டா, பாவம் கவலை, வீட்டில் நடந்தது இப்படி ஆகிப்போச்சு, ஒரு இழப்பு, அவளுக்கு மேலும் மேலும் அடி வந்த நஷ்டம் என்ன ஆகிப்போச்சு, ஆள் எப்படி போயிட்டா
சொல்கிறோமா சொல்லலையா? சொல்லுங்களேன். எதனால் அவள் உருகி போயிட்டா? எதனால் விழிஞ்சு போயிட்டா? எதனால் வாடி போயிட்டா? எதனால் அவன் உடம்பு வத்தி போச்சு? சொல்லுங்களேன். இதெல்லாம் யோசிக்க மாட்டான். அப்போ அங்கே ஏதோ ஒன்று நடக்க. இப்போ பைபிள் என்ன சொல்லுது? இங்கே தான் நம்ம என்ன செய்யணும்னா அந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். எதுக்கு பணிந்து இனி எந்த சூழ்நிலையும் நான் கவலைப்பட மாட்டேன். கைதிக்கு ஆண்டவர் பயப்படுத்துமா? எந்த சூழ்நிலையும் நான் பயப்பட மாட்டேன். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு நம்மோடு இருப்பதனால், துன்பம் வரட்டும்